சிறுநாய்க்கப்பட்டியை சேர்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கத்திற்குரிய நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய நம்முடைய பேரன்பாடி தலைவரும் அருமை தம்பி அம்சுபாண்டியன் அவர்களே, அருமை சகோதரர் பட்டியல் இனத்தினுடைய செயலாளராக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிற பழனியப்பன் அவர்களே, இங்கே எங்களோடு வருகை தந்திருக்கிற நம்முடைய உத்தம தலைவர், உலகம் போற்றும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வேடத்திலே இன்றைக்கு சிங்கப்பூர், மலேசியா, பர்மா போன்ற இந்தோனேசிய தீவுகளில் பல்வேறு தமிழர்களுடைய திருமணத்தை நடத்தி வைத்து வருகை தந்திருக்கிற நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் உங்களிடத்திலே பேசுவார்கள். இன்றைக்கு அருமையான தினம். நம்முடைய நடிகர்களுடைய சிறப்பு வாய்ந்த நடிகர் நம்முடைய விஜயகாந்த் ஐயா அவருடைய பிறந்த நாள். இந்த பிறந்த நாள் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அதை போல நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வேடத்தில் இருக்கக்கூடியவர். பல்வேறு சினிமா படங்களிலே எம்ஜிஆருக்காக டூப்பு போட்டு எம்ஜிஆர் மாதிரியாக நடித்தவர் இங்கே வந்திருக்கிறார். ஆகவே பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு அதிமுக கூட கூட்டி சேர்ந்து இன்றைக்கு தமிழகம் முழுவதும் பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளையிலே நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களிடத்திலே இந்த தொகுதி மக்களை பற்றி பேசும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா வணக்கம். தாய்மார்களே, என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, மக்களின் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு சொன்ன பேரறிஞர் அண்ணாவின் அரசுதான் அனைத்து இந்திய அண்ணாவிரோடு கேட்டிருக்கிறார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியாம் வேதம் என்று சொன்னார் உத்தமர் காந்தியடிகள். அதைத்தான் தந்தை பேரியர், முதலமைச்சர் ராஜாஜி போன்ற தலைவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஆட்சிதான் மக்களாட்சி. ஆட்சியில் இருப்பவர்கள் நல்லவர்கள் மட்டும் இருந்துவிட்டால் போதாது, நாடை மிக்கவராக நெஞ்சுரம் கொண்டவராக இருக்க வேண்டும், மக்களிடையே கருணையுடன் கொண்டவராக இருக்க வேண்டும். இதைத்தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள். எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் எதையும் செய்து விடலாம் என்று சொன்னார்கள். இக்கூட்டத்தில் வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.